பெட்ரோலும் வர வர கூடிக்கொண்டு வருது. சும்மா சாதாரணமாக ஒரு முந்தியெல்லாம் இந்த என்னென்னு சொல்கிறோம் ஜாயிண்ட் கிரீஸ் வைக்கிறதுக்கு 500 இப்போ 1500. அதுபோல் பார்க்க போனால் இங்கே பொருளாதாரம் பயங்கர அடிபடுது. 25 வருஷமாக ஓட்டு ஓடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஓடும்போது ஒரு 65 ரூபா விற்றது பெட்ரோல். இப்போ பெட்ரோலுன்ற விலை காரணமாக பெரிய கஷ்டம்தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை தீர்க்க போகிறதில்லை. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்தை விழுத்தி தாங்கள் ஆட்சிக்கு வரும்னு தான் நினைக்கிறாங்களோடைய மக்களை பார்த்து அவங்க சிந்திக்கிறாங்கள் இல்லை. 1500 ரூபா கூலிக்கு போகிறவன் ஒழுங்கான மிளகறிகள் வண்டி சாப்பிடல கட்டம். என்னென்னு சொன்னால் கத்தரிக்காய் ஒரு 1/4 கிலோ வேணுன்னா 200 ரூபா 150 ரூபா. ஒரு மிளகறி ஒரு 4 மிளகறி வேணுன்னா 1000 ரூபா கிட்ட வந்துடும். 10 நாளுக்குள்ளேயே பெரிய வித்தியாசம் இருக்குது. செலவுகள் எல்லாம் கஷ்டம். ஒரு 5000 கொண்டு வந்தால் அப்படியே திருப்பி கொண்டு போக முடியாது. பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக எடுத்துகிட்டு வாரது. சின்ன சின்ன புள்ளிகள் டெலிஃபோன்கள் பார்த்து டிவிகள் பார்த்து படங்கள் பார்த்து அதில் செய்கிற மாதிரி நாங்கள் செய்தால் என்ன, ரோட்டில் வந்து குடிச்சு போட்டு அரைச்சி பறிக்கிறதும், மக்களை வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சாமான வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பி போக வழியில் அதை தூக்கிட்டு போய் யாருக்கிட்ட விற்று போட்டு குடிக்கிறதுக்கும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அதே போல் நிறைய பொருட்கள விலை வந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது. இன்னும் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை வந்து பின்தங்கிய இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படும் என்ற ஒரு கூற்றும் இருக்குது. உண்மையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலங்கை வந்து ஒரு வளர்ந்து வர நாடு. அது வந்து இப்போ வெளி உலக நாடுகளில் உள்ள அந்த போராட்டம் காரணமாக யுத்த நிலைமை காரணமாக பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. விலைவாசிகள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்குது. அதால் இப்போ அன்றாடம் கூலி வேலை செய்து உழைத்து குடும்பத்தை நடத்துகின்ற மக்களுக்கு சரியான கஷ்டத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதால் பஞ்சம், பசி, பட்டினியான வரக்கூடிய சூழ்நிலைகளில் உருவாகி கொண்டிருக்குது. இதை வந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து மானியமாக உதவிகள் அதுகளை பெற்றாலாவது ஓரளவுக்கு நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். வளர்ந்து நாடுகள் வந்து கொஞ்சம் உதவி செய்ய வேணும் மக்களுக்கு. இங்கே கஷ்டப்படுற மக்களை வாழ வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 3ஆம் மண்டல நாடுகளின் கஷ்டத்தை நினைத்து வளர்ச்சி அடைந்த மேலத்திய நாடுகள் வந்து உதவி செய்தால்தான் ஓரளவாவது நாங்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் கஷ்டமில்லாமலும் வாழக்கூடியதாக இருக்கு. நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் இங்கேருந்து போனதுக்கும் அங்கே இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன இருக்குது? கணக்க வித்தியாசம் இருக்குது. இப்போ நாங்கள் போய்க்க 40 ரூபா விற்றமாக இப்போ 180 ரூபா விற்கிது, 160 ரூபா விற்கிது. கணக்க பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை கணக்கு இருக்குது. பெட்ரோல், டீசல் எல்லாம் விலை சுற்றுது விலையை கேட்டால். நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுடைய பொருளாதார நிலைமை, உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது? முதல் இருந்தது போயிட்டு இப்போ 2 ஊவர் பிக்கினி பொழுதுபோக்காக வந்தாவே தொழில் செய்யணும். நாங்கள் 24 மணி நேரம் இதை நம்பி நிற்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வும் இதுவரைக்கும் முடிக்கணும் இல்லை. உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய இந்த பொருளாதார நிலைமையை சீர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? அப்படி முடியாது. நான் எல்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஓட்டு ஓடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஓடும்போது ஒரு 65 ரூபா விற்றது பெட்ரோல். இப்போ பெட்ரோலுன்ற விலை காரணமாக பெரிய கஷ்டம்தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை தீர்க்க போகிறதில்லை. எப்படியே தான் இது போய்கொண்டிருக்கு மொழியை. இதுக்கு தீர்வு வராது. 17,000 ஒரு ஆளுக்கு வந்து அத்தியாவசியமான இது தேவை காணப்படுது, செலவு இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதார தட்டுப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் சொல்லி 17,600 என்னமோ யூடியூப்பில் வந்துரு பார்த்தேன் நான். அது பத்தாது, அது காணாது என்று சொல்லிக்கல. இப்போ வாக்கு செலவு கூட, முதலத்தை விட இப்போ செலவுகள் கூட, லாபங்கள் குறைவு. பொருள்கள் கண்டபடி விளையத்துக்குன்னு போகிறாங்க. நாங்கள் வளமையாக இருக்கிற கடைகளில் எல்லா சாமானும் விலை கூட 10 ரூபா 20 ரூபாண்டு ஒரு தொகை எடுக்கைக்குள்ள விலை கூட தான் போடுறாங்க. எங்களுக்கு லாபம் குறைவு, வாழ்க்கை செலவு எங்களுக்கு பெரிய கஷ்டம்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து மிக மோசமாக போய்கொண்டிருக்குது. மக்கள் அன்றாடம் வாழ்வாதாரத்துக்கு கூட நிறைய சிரமங்களை மேற்கொள்கிறாங்க. உண்மையிலே இந்த பொருளாதார தட்டுப்பாடுன்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்நிய நாடுகள சண்டைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எங்களுடைய நாட்டுக்கும் தாக்கம் இருக்குது. ஆனால் இதனால் போகின்ற ஏழை மக்களுக்கு இதனால் எந்த அளவுக்கான சிரமங்களை அவங்க மேற்கொள்ளுவாங்க?
சிரமங்கள் என்று சொன்னால் இது என்னென்னு சொன்னால் 1500 கூலிக்கு போகிறவன் ஒழுங்கான மிளகறிகள் வண்டி சாப்பிடல கட்டம். என்னென்னு சொன்னால் கத்தரிக்காய் ஒரு 1/4 கிலோ வேணுன்னா 200 150 ரூபா. ஒரு மிளகறி ஒரு 4 மிளகறி வேணுன்னா 1000 ரூபா கிட்ட வந்துடும். அவன் கூலி வேலை 1500 அதால் அவன் வாழ்க்கை பின்தங்குது. அவங்க வந்து உழைப்பும் பெருசாக இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு உழைப்பும் இல்லை. காசு வந்து சரியான மக்களுக்கு சேருது இல்லை. என்னென்னு சொன்னால் வசதியானவனுக்கு தான் காசு வந்து கொண்டே இருக்குது. ஏழை மக்கள் வந்து பின்தங்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்தால் மக்கள் செழிப்பாக வாழவினோம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கோடீஸ்வரருக்கு தான் கோடி வந்து சேருது. யாழ்ப்பாண ஏழை மக்களுக்கு அண்டண்டு சாப்பிட்றதுக்குண்டே சிவிக்க இயலாமல் இருக்குது. மக்கள் சிவிக்கிறதுக்கு உழைப்பும் இல்லாமல் இருக்குது. அப்படி உழைச்சாலும் 1500 2000 ரூபா தான் அது இல்லை பெறுமதி. அதை கொண்டு வந்து மிளகறியை வாங்குறதா மீனை வாங்குறதா பலசரக்கு சாமானை வாங்குறதான்ற பிரச்சனையில் மக்கள் ஓடி திரியினோம். இந்த பொருளாதார நிலைமையை வைத்துக்கொண்டு எங்கள் மக்களை எப்படி சீர் செய்வோம், மக்களுக்கான தேவைகளை எப்படி செய்வோம் அப்படி இல்லாமல் எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து அவர்களுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இழுப்பறிகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அடுத்த ஜனாதிபதி யார், நாட்டை வந்து இந்த அரசாங்கத்தால் காப்பாற்ற முடியலை, இவ்வாறான சிக்கல் போகுது. இப்படியான இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் கட்சிகள் ஏன் இவ்வாறான இந்த சிந்திக்கின்ற தன்மை உருவாகுது? நாட்டை காப்பாற்றுவோம் என்று இல்லாமல் இவ்வாறான போக்குகளில் இவர்கள் செல்கின்றார்கள். முந்தைய அரசாங்கங்கள் வந்து தங்கள வசதிக்கு ஏற்ற மாதிரி நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் தங்களுக்கு வசதியாக வாழக்கூடிய மாதிரி இந்த நிதிமைகள் எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளையடித்த மாதிரி எல்லா நிதிகளையும் அது கொள்ளையடித்தேன்னு தான் சொல்ல வேணும். அப்படியான மாதிரி நாட்டை வந்து குட்டிச்சுவராக்கி விட்டுட்டு போயிட்டார்கள். இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை நிவர்த்தி செய்தாண்டா பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறது. பொருளாதாரம் ஒரு பக்கத்தால் இந்த டிட்வா புயல் வந்ததால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் எல்லா வழியாலேயும் பாதிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கல. இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தத்தாலேயே இவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலக நாடு முழுவதும். அதே நேரத்தில் இலங்கையும் விதிவிலக்க இலங்கையிலேயும் அதால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது, விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ அதுகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்து இலங்கையில் போதாது. இப்போ அதை ஒரு விதத்தி செய்கிறேன்னா மேலத்தைய நாடுகள்லாம் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அதால் இப்போ இருக்க அரசியல் தலைவர்களும் வந்து இதில் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்குரிய வழிவகைகளை கண்டறிவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. எந்த ஒரு சிக்கல் வந்தாலுமே, பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும் அல்லது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் ஏழ்மை நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் கூடுதலாக எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற மக்கள் நம்பக்கூடிய ஒரு விடயம் புலம்பெயர் தமிழர்களின் உதவிகள். இந்த உதவி திட்டம் வந்து சரியான முறையில் போகுதா இல்லையா என்ற சிக்கல் இருக்குது. அந்த உதவித்தொகை சரியான முறையில் போச்சேறது இல்லை. அதான் ஒரு முக்கியமானது. அதை செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை. நீங்கள் இதை எப்படி நினைக்கிங்க? ஒரு மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க வந்து அவங்களுமே உதவி வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு தான் அந்த பணங்களை அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த சிக்கல் வந்து கனகாலமாக எவ்வளோ கனகாலமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்து காசுகளை வேண்டுறது, அதை தவறான முறையில் பயன்படுத்துகிற சிக்கல் இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணிடணும். அந்த காசை என்ன செய்கிறேன்னு தெரியாது, இந்த வெளிநாட்டு உதவியை என்ன செய்கிறேன்னு தெரியாது செய்யணும். அது இதை நீங்கள் எப்படி செய்யலாம்? இதை சரியான முறையில் கொண்டு போகலாமாண்டா எப்படி செய்யலாமான்னு நீங்கள் இந்த ஒரு குடைங்களை வந்தால் தான் அதை செய்யலாம். இப்போ எங்கள் நாட்டுடைய இப்போ இந்த பொருளாதார நிலைமை வந்து இப்படி நீடித்து கொண்டு போகுமா இருந்தால் கஷ்டப்படுற மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்? என்ன போக அதால வாதத்துக்கு தான் போகும். அவ்வளோதான். இப்போ உங்களுடைய ஆட்டோ சங்கத்தால் கூட ஒரு நிறைய போராட்டங்களை செய்து நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கியிருந்தவங்க பிக்மி ஊவர்ன்ற பணங்களை வந்து கூட்டணும், அதால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறீங்கன்ட்டு அதுக்கான ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இங்கே பெரிய சங்கம் யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ இல்லை பெரிய இதுவரை ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போவும் நடந்துன்னா இருக்குது. அதுக்கு எதுவும் தீர்வு இதுவரைக்கும் காட்டையில். ஆனால் இதால் பயங்கர கரைச்சல். எங்கள்கிட்ட ஸ்டாண்ட் முன்னால் நிற்கவே பிக்கினி வந்து ஓடுது. எதிர்த்து கதைக்கலாம் கிடக்கு.
அவே ஒன்றை யோசிக்கணுமில்லை. அவே இந்த என்னென்னு சொல்கிறோம் பொழுதுபோக்கு தான். இப்போ ஒரு உத்தியோகத்துக்கு போய் வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி அவை தொழில் செய்யணும். அதை சனத்துக்கு விளங்கல. இப்போ நாங்கள் எந்த சாமத்தில் அடித்தாலும் எங்கள்கிட்ட கடையங்காடு பார்க்கல இவையும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதே நேரம் பிக்கினிங்காரர் வாழ்க்கையில் போக மாட்டாங்க. ஏனென்றால் குறைஞ்சது அவை ஒரு 100 குறைவு, நாங்கள் 100 கூட. உண்மையில் இந்த பொருளாதார இந்த சிக்கலுக்குள்ளே எங்களுடைய நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கு மக்கள். 5000 ரூபா சம்பளம் எடுத்தாலும் அது சீவியத்துக்கு காணாது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு, ஒரு தலைமை சாப்பாடு சாப்பிட்றா 500 ரூபா வேணும் ஒரு ஆளுக்கு. ஒரு டீ 120 ரூபா, நாங்கள் போய்க்க 5 ரூபா. இப்போ இந்த அரசாங்கம் வந்து நிறைய விடயங்களை அவங்க முன்வைத்த விடயங்களை செய்திருக்கிறோம்னு சொல்லுறாங்க. அப்படி விடயங்களை செய்திருக்கிறாங்களா? மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்காங்களா? அது சொல்ல போனால் அங்கே பெரும்பான்மையான ஆட்களுக்கு தான் அதுகள் கிடைக்குது. எங்களுக்கு கிடைக்கல. சில விஷயங்கள் கிடைக்குது. மற்ற ஜனாதிபதியோட இவர் வந்து செய்திருக்கிறார். ஆனால் இவரும் வந்து இப்போ தற்பொழுது வந்து அதை நிமித்தி எடுக்க முடியாது. ஃபுல்லாக வளைஞ்சல் இருக்குது. அப்போ அவரும் என்ன செய்கிற ஒரு ஆள் 2 ஆளாக செய்ய முடியாது. கொஞ்சம் தான் செய்யலாம். இந்த டைமுக்குள்ளே செய்தால் சரி, இல்லாட்டி செய்ய முடியாது. உண்மையிலேயே இந்த பொருளாதார தட்டுப்பாடு நாட்டின் மீது எந்த குறையும் சொல்ல இயலாது. ஆனால் கஷ்டப்படுற மக்களுக்கு மானிய அடிப்படையில் எந்த உதவியும் செய்யலாம் என்றும் இருந்தது. இப்போ அந்த மானிய உதவியுமே இல்லை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த கஷ்டப்படுற மக்கள், ஏழை மக்கள் வந்து எந்த அளவுக்குள்ள பாதிக்கப்படுவாங்க? ஏழை மக்கள் என்று சொல்ல இப்போ வெளிநாடுகளும் பிரச்சனை படியால் சனங்கள் கதைக்காமல் இருக்கிறாங்க. அதை வச்சு வியாபாரமாக பெரிய லாபம் ஈட்டுறாங்க. எங்களுக்கு இந்த மக்களோட நிலமை கஷ்டத்தெலாம் போகுது. மக்களுக்கு ஒன்றும் செய்யலாமல் தான் இருக்கிறாங்க. இந்த பொருளாதார தட்டுப்பாடால் நிறைய இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு போகுது. அதாவது திருடுறது, ஆகல்ற நகைகள் எடுக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருடுறது, இவ்வாறான செயற்பாடில் ஈடுபடுறேன் சில கருத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே இதனால தான் அவர்கள் செய்கிறார்கள்? பொருளாதாரம் அவர்களுக்கு காசு பணம் வேணுமென்ற ஒரு காரணத்தினால? இல்லை இதுகள் வந்து இந்த செலிஃபோனுகள் ஆலயம், இந்த மற்ற நாட்டில் வந்து சின்ன புள்ளிகள் செலிஃபோனுகள் பார்த்து டிவிகள் பார்த்து படங்கள் பார்த்து அதில் செய்கிற மாதிரி நாங்கள் செய்தால் என்ன, ரோட்டில் வந்து குடிச்சு போட்டு அரைச்சி பறிக்கிறதும், மக்களை வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சாமானை வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பி வழியில் அதை தூக்கிட்டு போய் யாருக்கிட்ட விற்று போட்டு குடிக்கிறதுக்கும், என்னென்னு சொன்னால் அதை எங்களோட போலீஸ் நிலையமோ போலீஸ்காரரோ அதிகாரிகளோ இதை கண்டிக்க வேண்டிய சரியான நடவடிக்கை விடவே கூடாது. அப்படியான திருடுற மக்களை விடவே கூடாது. கொண்டு அடைச்சி வச்சு கடைசி காலம் வரையும் கொண்டு ஜெயிலில் வச்சு ஒரு தண்டனையை கொடுத்து காட்டினா தான் அந்த மக்கள் திருந்த பார்க்குற மொழியை. இல்லைன்னு சொன்னால் இது இன்னும் கூடி கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மக்கள் என்னென்னு சொன்னால் ஒரு பொருளை போய் திருடுறேன்னு சொன்னால் ஒரு 5-4 ஆளை பார்த்தா திரும்பி அவன் பெறக்கூடாது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ அவனை உள்ளே வச்சு துன்பப்படுத்தினா தான் இந்த களவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மக்கள் சின்ன படியும் தானே என்றுட்டு செய்கிறான்னுட்டு நாங்கள் விட்டு கொண்டு போக வேற கூடிக்கொண்டு போகுது. அதால் அரசாங்கம் என்ன செய்யணும்னா சட்ட நடவடிக்கை எடுத்து ஆக்களை உள்ளே போட்டு துன்புறுத்தி ஆக்களை கஷ்டப்படுத்த வேணும். இது என்னதுன்னா இன்றைக்கு செய்கிறவன் நாளைக்கு வெளியில் வந்துடுறான். நாளைக்கு வந்தவொடனே அவனை பார்த்து அவன் தானே காசை கொடுத்தா விட்டுருவான், காசை கொடுத்தா வந்துடலாம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கணிப்பில் பிள்ளைகள் அதால் தான் பழுதாகி கொண்டு வர்றாங்க. ஒழிய பிள்ளைகள் ஒழுங்காக தான் வளர்ந்து கொண்டு வருது. பொண்ணுகளை பார்த்தாலும் வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகளை எங்கள்கிட்ட சமுதாயம் தான் திருத்த வேணும். என்ன ஒரு கள்ளன்னு சொன்னால் அவனை சரியான தண்டனை நடவடிக்கைகள் கொடுக்க வேணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ புண்டையை கொண்டு அடைச்சா நாளை பார்த்தா வழியில் நிற்கிறான். தென்னிலங்கையில் இருக்கிற நிறைய கட்சிகள் வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தால் இந்த பொருளாதார நிலைமையை கொண்டு போய் சீர் செய்ய முடியாது. இப்போ ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்தில் வந்து அவர் வந்து கோட்டாபாய காலத்தில் வந்து பொருளாதார தட்டுப்பாடு வந்து நிமிர்த்தி செய்தார் தானே, அதை ஈடாக வைத்துக்கொண்டு இப்போ நிறைய விடயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் கதைக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரணில் உண்மையிலேயே ஆட்சிக்கு வந்தால் இந்த பொருளாதார தட்டுப்பாடை குறைப்பாரா? இல்லை, அப்படி குறைக்க முடியும். அவரும் விலையேற்றின மாதிரி இந்த இவரும் கொஞ்சம் விலை பெட்ரோல் ஏறிக்கொண்டு இருக்கு. ஆனால் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் தான். எல்லாருக்கும் பொதுவில் கஷ்டம். இப்போ சரி, இப்போ 10 நாளுக்குள்ளேயே பெரிய வித்தியாசம் இருக்குது. சிலவுகள் எல்லாம் கஷ்டம். இல்லை ஒரு 5000 கொண்டு வந்தால் அப்படியே திருப்பி கொண்டு போக முடியாது. பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக எடுத்துகிட்டு வாரது உழைப்புகள் சரியான குறைவு. அப்படி இப்படி வேறு நிறுவனங்கள் அப்படியெல்லாம் உழைச்சி கொண்டு இருக்குதானே. இல்லை சொல்ல போனால் கஷ்டம்தான். இப்போ இதுக்கு யாரான்னு ஒன்றும் செய்ய முடியாது. போகிற வாக்குக்கு போக வேண்டியதான்.
இது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கொரோனா இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போன எங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, சமாளித்து கொண்டு போக வேண்டிய. போன வெள்ளிக்கிழமை எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணினவன் புல் போதை என்று சொன்னால் ஒரு போத்தல் சாராயம் அடிச்சுட்டு மோடிச்சையில் வாரான். நான் சும்மா போன என்ன தூக்கி எறிஞ்சு நான் ஆஸ்பத்திரியில் நான் என்ற வழியாக தப்பினேன். வேறு ஒரு வயசு போன ஆளுன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே முடிஞ்சுது. அந்த மோட்டர் சைக்கிள் ஓடினவனை 1 வருஷமோ 2 வருஷத்துக்கோ லைசன்ஸை பறித்து பறிமுதல் செய்து வாகனம் விடாமல் செய்யணும். அப்படி ஒன்று இல்லை. இது அரசாங்கம் என்னன்னா நாளைக்கு பார்த்தா சமாதானமாக பேசி போங்கன்னு சொல்லி விட்டுடுறான். விட்டவுடனே அவன் திருப்பியும் அதை குடிச்சிட்டு திருப்பியும் ஓடத்தான் பார்க்குறான். இவங்களை ஓடாமல் பண்ணணும் அப்படியான ஆக்களை. மற்றது களவெடுக்கிற ஆக்களை பிடிச்சா விடக்கூடாது. களவெடுத்தானண்டா 1 வருஷமோ 5 வருஷமோ உள்ள கொண்டே போடணும். போட்டு அதுக்கு தட்ட நடவடிக்கை கொடுத்தா தான் அவன் பார்த்து இன்னொருத்தன் திருந்துவான். இல்லைன்னு சொன்னால் இவன் மக்கள் யாழ்ப்பாணத்தில் திரும்பி தான் போய் கொண்டிருக்க போகுது. யாழ்ப்பாணம் வர சீரழிட்டு கொண்டு போகுது. ஒரு பிள்ளையை செய்கிறானண்டா சரியான நடவடிக்கை எடுக்கணுமே இல்லை. எடுத்து 5 வருஷமோ 10 வருஷமோ சிறையில் அடைக்கணும். அடைச்சி அவனை இல்லாமல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லுவான், அவனால் இன்னொருத்தன் பார்த்து பழகுறான். பழையக்கில் நாடு சரியான இதுக்கு போய் கொண்டிருக்கு. முந்தியண்டா எங்களோட இதுகளை திருத்துறதுக்குன்ற ஒரு பயம் ஒன்று இருந்தது, பிரிவாரம் இருந்தது, அவை இருந்தேன்னு சொல்லி பயத்தில் இதுகள் செய்யாமல் இருந்தது. இப்போ செய்கிறதுக்கு ஆகலில் பிடிச்சா விட்டுருவான்னு சொல்லி வெளியில் வரக்கூடிய வசதி இருக்கிறபடியாக செய்கிறாங்க. களவு செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, வெட்டுற செய்கிறாங்க, அடிக்கிற செய்கிறாங்க, களவெடுக்கிற செய்கிறாங்க, கஞ்சா விற்கிற செய்கிறாங்க, குடு விற்கிறவன், போதை விற்கிறவன் எல்லாருக்கும் தகுந்த நடவடிக்கை கொடுத்தான்னு சொன்னால் சமுதாயத்தில் இல்லாமல் பண்ணலாம். இது நடவடிக்கை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறபடியே தான் திருப்பியாவே செய்யணும். கஞ்சா விற்கிறவனையும் விடக்கூடாது, பிடிக்கிறவனையும் பாவிக்கிறவனையும் விடக்கூடாது. பிடிச்சி எவ்வளோ பேர் உள்ளே போட்டு அந்நியன் படத்தில் செய்த மாதிரி செய்தாலும் பிரச்சனை இல்லை. யாழ்ப்பாணம் திருந்த வேணும்னு சொன்னால் அப்படி செய்யவன் செய்தால் தான் யாழ்ப்பாணம் ஓரளவுக்கு திருந்து. இந்த பொருளாதார தட்டுப்பாடை வச்சுக்கொண்டு எங்களின் நாட்டில் காணப்படுற அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டிகளை இப்போ உருவாக்கி கொண்டு அடுத்த ஜனாதிபதியில் தேர்தல் போட்டியிடுறது இது சம்பந்தமான விடயங்கள் இப்போ அதிகளவாக சமூக வலைதளங்களில் பரவுது. இப்போ நாமலாக இருக்கட்டும், ரணிலாக இருக்கட்டும், எல்லாருமே கூட்டாக இணைந்து ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கி இப்படியான ஒரு சிக்கலுக்குள்ளே போய் கொண்டிருக்கு. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற நாடை நிமிர்த்தி எடுக்கின்ற பணியில் ஈடுபடாமல் அவர்களுக்குள்ளேயே அடிபாடு தன்மை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசாங்கம் நல்லாம் இருந்ததை விட ஓரளவுக்கு நேர்மையாக நடக்கிறாங்க. இருந்த மாறி எல்லோரும் ஒன்றாத்தான் ஒரே கொள்கையில் தான் இருந்தாங்க. அப்படி பார்க்க இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை விழித்து தாங்கள் ஆட்சிக்கு வரும்னு தான் நினைக்கிறாங்களோடைய மக்களை பார்த்து அவங்க சிந்திக்கிறாங்க இல்லை. ஆனால் முதல் நடந்த பழைய ஊழல்களெல்லாம் இப்போ அரசாங்கம் கண்டுபிடிச்சி அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் இதுகள் பின்னுக்கு அரசாங்கத்தை இப்படி நிலப்பட இருந்தேன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு சீரான நிலைமைகளுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த நாட்டின் எந்த ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் பொருளாதாரமையாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த அனர்த்தங்களாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு நிலைமையில் போனாலும் எங்களுடைய அரசியல் அமைப்புகள் இதை வச்சே ஒரு அரசியலை நடத்துகிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? அரசியல் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இப்போ இந்த ஆக்கள் வந்தால் இப்படி ஒரு திட்டங்களை பார்த்து கொண்டு வரையினோம். முந்திய இதுவரை அப்படி ஒன்றும் இல்லை. பெட்ரோலும் வர கூடிக்கொண்டு வருகுது. சும்மா சாதாரணமாக ஒரு முந்தியெல்லாம் இந்த என்னென்னு சொல்கிறோம் ஜாயிண்ட் கிரீஸ் வைக்கிறதுக்கு 500 ரூபா, இப்போ 1500 அதுபோல் பார்க்க போனால் இங்கே பொருளாதாரம் பயங்கர அடிபடுது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.